1 2 3 ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம NS200 நம்ம ஜியாவை வந்து நானே வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறேன். இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி போட்டனால அது தேவையில்லை. ஸோ என் மூஞ்சியில் எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் சன்செட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்தேன். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து உங்கள்கிட்ட இதை காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே வந்து நல்லா இருந்துச்சு சார். அதனால் உங்கள்கிட்ட வந்து அப்படியே காட்டிட்டு போவோமே அப்படின்னு தான் வந்தேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வண்டியை வந்து நீங்களாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஜியாவோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க் வீடியோ வந்து ஐகானில் வரேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நம்ம அப்படியே போய் டேரெக்டாக வீடியோவுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ எப்போவுமே வண்டியில் வந்து நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது வண்டியை எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணி கூலண்டில் கொஞ்சம் நேரம் விட்டுறணும். ஸோ கூலில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes அது பாட்டுக்கு ஐடியல்லே விட்டுறணும் எப்போவுமே. ஏன்னா மேலே இருக்கிற இன்ஜின் ஆயில் எல்லாம் சுற்றி நம்ம ஆஃப் பண்ணும்போது மொத்தமாக கீழே வந்து இறங்கும்போது அப்போ நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வண்டிக்கு வந்து ஆயில் வந்து அந்த டஸ்டராக இருக்கும்ல அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கீழே வந்துடும். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகுமா, அமர்த்தும்போது மொத்த ஆயில் அப்படி கீழே வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு தான், நல்லது. ஸோ அதனால் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் நான் வந்து இன்ஜின் ஆயில் கழட்டுறது நான் காட்டுறேன். ஸோ அது மாதிரி நான் ஆயில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லா வீடியோலையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது 7100 2050 தான் நம்ம வண்டிக்கு நான் எப்போயுமே சேஞ்ச் பண்ணுறது. அது போக இது வந்து நம்ம ஆயில் ஃபில்டரு, இது வந்து செயின் லூப் இருக்குங்க. ஸோ இப்போ இதுதான் நான் மாற்ற போகிறோம். இது வந்து 1.5 liters நான் வாங்கியிருக்கேன். நம்ம வண்டிக்கு வந்து 1.20 நினைக்கிறேன். அதான் 1200 ml நம்ம ஊற்றணும். ஸோ இது வந்து மிச்சமே தான் இருக்கும். நமக்கு ஆயில் ஃபில்டர்லாம் ஊற்றிட்டு நமக்கு மிச்சம் எப்படியுமே இருக்க தான் செய்யும். ஸோ அடுத்த எப்போயாவது ஊற்றும் போது நம்ம 1 liter வாங்கிட்டு இந்த இதை நம்ம மிக்ஸ் அப்படியே அதில் ஊற்றிட்டோம்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ என்ன 1 liter வந்து வரதில்லைன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியை வந்து ஃப்ரீயாக வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்படியே கலெக்டர்லேருந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணவா, வாங்க போகலாம். நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்டை கழட்டிடுவோங்க. இதை கழட்டிட்டா தான் இது ஒருக்கு பாருங்கள் ஆயில் ஃபில்டர். இந்த ஆயில் ஃபில்டர் நம்ம கழட்டிடலாம், ஈஸியாக இருக்கும். இப்படியே கழட்டலாம், ஆனால் வந்து ஆயிலெலாம் சிந்தி அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இதை கழட்டி வச்சுருவோம். அதே மாதிரி அந்த சைடு கழட்டி வச்சுருவோங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இங்கே அப்படியே இது வந்து 18 19 இருக்கும். அதில் 18 தான் நமக்கு செட் ஆகும். ஸோ அதை போட்டுட்டு லைட்டாக அவ்வளோதாங்க மெதுவாக. ஏன்னா இது வந்து இதில் தான் கொடுத்துருப்பாங்க, அலுமினியத்தில். ஸோ லேசாக தொலைஞ்சிட்டு அப்படியே கையில் பிடிச்சி விட்டிங்கனால வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஆயில் ஃபுல்லாக கீழே வர ஆரம்பித்தோம். அவ்வளோதாங்க. ஸோ அப்படியே ஆயில் வடியட்டும். எப்படி? ஸோ இதுக்குள்ளே எப்போயுமே ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும். இப்படி அதிலே போட்டுறவா? ஸோ இது வந்து ஸோ இது 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து ஒரு லப்பர் இருக்கும். இது வந்து அப்போ வந்து ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு இருக்கா, அதை மாற்றுறது ரொம்ப நல்லது. மாற்றிடுங்க அதையும். அது வந்து ஆயில் அப்படியே ட்ரெயின் ஆகட்டுங்க. நம்ம அப்படியே போய் அந்த சைடு போய் இதை கழட்ட ஆரம்பிப்போம். தள்ளுங்க, நான் தான் இப்போ வேலை ஓனரு. கடை ஓனர் நான் தான். நான் சொல்கிறது தான் இங்கே சட்டம். 8D இந்த இருக்குது, தேவைப்படுச்சுன்னா இப்போ நம்ம ஆயில் ஃபில்டரை கழட்ட வேண்டியதாங்க. அவ்வளோதான். ஆயில் ஃபில்டர் லாஸ்ட் டைம் ஒரு சம்பவம் ஆச்சு. என்ன தெரியுமா? இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம என்எஸில் வந்து மற்ற டைப் மாதிரி கிடையாது. மற்ற டைப்பில் வந்து அமுக்குனா வந்துடும், இல்லைனா எடுத்தால் வந்துடுமா. நான் அந்த டைம் மாற்றும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடைக்கானல்னு நினைக்கிறேன், கொடைக்கானல் போயிட்டு வந்தால் நான் ஆயில் ஃபில்டர் மாற்றினேன். அப்போது ஆயில் ஃபில்டர் அன்றைக்கி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் மாற்றலை. என்னாச்சு, ஃபில்டரை கழட்டும்போது என்ன பண்ணேன் தெரியுமா,
சூடாக இருக்கு மணி. நம்ம இன்ஜினியர் வந்து 5000 கிலோமீட்டர் ஓடியுமே ஆயில் நல்லா தாங்க இருக்குது இன்னும். ரத்த கலரில் இருக்குது பாருங்கள். அதான் இது என்னென்னா இப்படி அமுக்குனாலாம் வராது. நானும் போட்டு இதை அமுக்கி பார்த்தேன், இது பின்னு இருக்குமா என்னமோ, இது நானும் சுற்றிலாம் பார்த்தேன். ஆனால் வந்து இதை எப்படி கழட்டுறேன்னே தெரில. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடித்து எப்படின்னு கழட்டும் போது தான் என்ன சொல்லிச்சு. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டப்போ தான் சொல்லிச்சு, ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து லைட்டாக அப்படி உள்ளே விட்டு இப்படி நெம்புனா வந்துடும்டா அப்படின்னு சொல்லிச்சு. அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இதை நம்ம இப்படி தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் போட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதை எடுக்கிறதுக்கு. ஆனால் வரவே இல்லைங்க. ட்ரெயின் ஆகட்டும். எப்போயுமே ஆயில் ஃபில்ட்ரு நமக்கு எந்தளவு சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஃபில்டரையுமே கலட்டி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போட்டுருணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஸ்ட் இருக்கணும், எல்லாமே அந்த ரஸ்ட்டு தான். ஸோ ப்ராப்பராக நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே அந்த ரஸ்ட்டு வருது. அவ்வளோதாங்க ஆயில் ஃபில்ட்ரு அவ்வளோ தூக்கி தலையை சுற்றி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஆமாம், ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரொம்ப உள்ளே விட்டுறக்கூடாது, ஏன்னா அதோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்பப்போ ஏதாவது நூல் அடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீட்டாக எல்லா இடத்தையும் தொடச்சிடணும். அதெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை. அடுத்து நீங்கள் புது ஆயில் ஃபில்டரில் வந்து அதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ எப்பயுமே ஆயில் ஃபில்டர் நம்ம புதுசாக உள்ளே போடும்போது கொஞ்சோண்டு ஆயிலை இந்த கேப்பில் வந்து ஊற்றணும். ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ஃபில்டரே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஊற்றுவோம். ஸோ எப்போ ஆயில் ஊற்றும் போதும் லைட்டாக அதில் கொஞ்சோண்டு விட்டுட்டு லைட்டாக கை நடுங்கிடுச்சு அப்படியே இதுக்குள்ளே நல்லா ஆயிலை நல்லா சுலர விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதில் ஊற விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஆயில் ஃபில்டரில் வந்து ஆயில் வரும். ஸோ இப்படி ஊற விட்டு போட்டால் கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ஊற்றணும் லைட்டாக கொஞ்சோன்னு ஊற்றிட்டு ஹோல் அடைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி இப்படி ஊறி வரணுங்க. அது நல்லா அப்படி ஊறி வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆயில் ஃபில்டர் எடுத்து நம்ம அப்படியே போட வேண்டியதான். ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக ஆயில் ஃபில்டரை வச்சு உள்ளே தள்ளிட வேண்டியதான். இது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, உள்ளே அப்படி தள்ளி விட்டுட்டு இவ்வளோ நேரம் போடாதுங்க. மணி வரும் உள்ளே போய் டென்ஷன் ஆயிரும். நல்லா அதான் சொல்கிறேன் அப்படி அமுக்குடான்னு நல்லா தொடச்சிடணும். இதுதான் இது வந்து ஒரு வகையான கேஸ்கட் மாதிரி தான். அதுக்காக தான் இது நல்லா க்ளீனாக தொடச்சிட்டோம். அப்படியே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அப்படியே நட்டை போட்டு அப்படியே ஏற்றிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஏற்றிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இந்த ஃபில்டரையுமே கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இதோ தெரியுதா எவ்வளோ ரஸ்ட்டுன்னு. அப்படியே டேரெக்டாக அதை உள்ளே போட்டுட்டு அப்படியே நட்டை மாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ வந்து நட்டை வந்து எப்பயுமே மாற்றும்போது நல்லா தொடச்சிடும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே பெஸ்ட்டு. நான் இருக்க நட்டத்தை துடைக்கணும். தொடச்சி துணியெல்லாம் உள்ளே அது ஆன் பண்ணிட்டியா? இது வந்து அலுமினியம். நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே இதில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டு லாக் ஆயிரும். அதனால் ஒரு அளவு தான், அளவுக்கு முன்னே நம்ம மரம் ஃபுல்லாக அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து புது நட்டு மாற்றுற மாதிரி வரும். ஸோ இப்போ மாற்றி வச்சு இப்போ நம்ம டேரெக்டாக இன்ஜின் ஆயில் ஊற்ற வேண்டியதாங்க. ஓகேவா? கரெக்டாக தெரியுதா?
பொறுமையாக தான் ஊற்றணும். நம்ம பாட்டு டபாக்கு டபாக்கு நம்ம சமா ஊற்றலாம் ஊற்றக்கூடாது. பொறுமையாக பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரணும். உங்களுக்கு தெரியுதாங்க, இந்த அளவு தான் நம்ம ஊற்றணும். ஸோ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பாதி ஆயில் மேலே ஏறிடும், ஹெட்டுக்கு ஏறிடும். அப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓ இதில் இருக்கும் அப்படியே போட்டு அவ்வளோதாங்க. அப்படியே நட்டை போட்டு அப்படியே ஏற்றிட வேண்டியதான். ஸோ நம்ம திரும்பி இந்த சைடு போவோங்க, போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த சவுண்டு தான் எனக்கு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் காசு வந்துடும் நினைக்கிறேன். நாளைக்கு காசு வந்தோடனே நம்ம நாளைக்கு பம்பரையும் மாற்றி விட்ருவோங்க. ஸோ வண்டி நான் எனக்கு எப்பயும் போல தாங்க இருப்பேன். நம்ம ஜியா எப்பயும் நமக்கு தங்கம் தான். முன்னாடி செல்லும் அழகாக இருக்குங்க நைட் டைம் நம்ம ஜிவா அப்படி பார்க்கல. ஆகா எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க. ஐயோ கொளுத்துதுங்க எக்ஸாஸ்ட் நோட்டு. அந்த வண்டியில் போகும்போது கேட்குற எக்ஸாஸ்ட் நோட் சவுண்டு தான் ஐயோன்னு இருக்கு. அப்படியே ஓண்டு. நாளைக்கு பம்பரே மாற்றணும் வேலையா. ஸோ நம்ம வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ரப்பஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, நம்ம ஜியா வந்து நானே ரெடி பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை இன்றைக்கி நான் நிறைவேற்றிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் பழகி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி, ஒரு ரைட் போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இன்ஜினியர் கம்மியானாலோ நீங்களாவே அந்த இடத்துல வந்து ரைடுக்கு ரைடு போகிற மாதிரி ஆயிலெலாம் வாங்கிட்டு நீங்களே அந்த வந்து சரி பண்ணிக்கலாம். ஒரு மெக்கானிக் ஷாப்பை தேடுறதோ ஒரு ஷோரூம் போகிறதுக்கோ தவிர்த்துட்டு நீங்களே வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரையா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. அதுக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.